நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள மஞ்சக்கல் மந்தில் 100க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் 1967ஆம் ஆண்டு பாரம்பரிய முறைப்படி புல், மூங்கில் மற்றும் பெரும்பு ஆகியவற்றை கொண்டு பிறை வடிவிலான கோயிலை உருவாக்கி வழிபட்டு வருகின்றனர். 48 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலின் கூரை மற்றும் நுழைவாயில் பகுதி 18 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்து வந்தது. இதனை அடுத்து கோயிலின் கூரை மற்றும் நுழைவாயில் பகுதியை மாற்ற தோடர் பழங்குடியினர் முடிவு செய்ததை அடுத்து ஆண்கள் அனைவரும் விரதம் மேற்கொண்டு அப்பர் பவானி மற்றும் கோரக்குந்தா வனப்பகுதிகளுக்கு சென்று அவில் என்ற புற்கள், மூங்கில் மற்றும் பிரம்பு போன்ற பொருட்களை கொண்டு வந்து கடந்த சில நாட்களாக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக கூரை வெய்து கோயிலின் நார்ஸ்னர்ஸ்னோர் எனப்படும் கும்பாபிஷேக திருவிழா நடத்தப்பட்டது. விழாவையொட்டி மாவட்டத்தில் உள்ள 64 மந்துகளை சேர்ந்த தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்களது பாரம்பரிய உடையுடன் மஞ்சக்கல் மந்திற்கு வந்தனர். பின்னர் கோயிலின் கூரையை மாற்றி புதிய புற்கள் வேயப்பட்டு நுழைவாயில் பகுதி பழமை மாறாமல் வடிவமைக்கப்பட்டது. இந்த பணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தோடரின் ஆண்கள் பின்னர் ஒன்று கூடி சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் தோடர் பழங்குடியின ஆண்கள் கோயில் முன் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்தியவாறு வட்டமாக நின்று மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும், எருமைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஒரு மாதமாக இந்த பணிகள் போயிட்டுருக்கு. விரதம் இருந்து எல்லாருமே அப்பர் பவானி, முக்குருத்தி சைட்லேருந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய பில், பெரம்பு, மூங்கில் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த புனிதமான நார்ஸ்னர்ஸ்னோர் உடைய புல்லுமேய்தல் கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தோடர் சமுதாயத்திலிருந்து 14 மந்த் கிளான்கள் அந்த கலாச்சார ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறோம். கோயிலோட எருமைகள் இறக்கக்கூடாது, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் வளமோடும் மழை பெய்ந்து விவசாயங்கள் செழிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். தொடர்ந்து தோடர் பழங்குடியின இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது வீரத்தை வெளிக்காட்டினர். விழாவின் இறுதியாக தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்களது கலாச்சார நடனம் ஆடினர். டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.